நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மோடி, அமித்ஷாவின் மற்றுமொரு பழிவாங்கும் செயல். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கண்டனம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். பிப்ரவரி 14ஆம் தேதி வாக்காளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தேவையற்றது. எஸ்ஐஆருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என திமுக எம்பி டி.ஆர். பாலு பேட்டி. திண்டுக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆரில் முறைகேடு நடந்துள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. ஆப்சென்ட், ஷிப்டிங், அதர்ஸ் என 7227 பேரை நீக்கியுள்ளதாக ஆட்சியர், வட்டாட்சியர் மீது அமைச்சர் புகார். தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு என ஆத்தூர் தொகுதியில் 21,000 பேரை இன்னுமே தெரியாம பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஷிப்ட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்கு முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை திமுக அரசு தவறாக பயன்படுத்துவதாக அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டு. திமுகவினரின் பெயர்கள் மட்டும் சேர்க்கப்படுவதாக புகார். எஸ்ஐஆரை குறை சொல்லிக்கொண்டே வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும் சேர்த்துவதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். மற்ற எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் சேர்ப்பதற்கு முன்வராமல் தடுக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. ராஜ்பவன் என்ற பெயரை லோக்பவன் என அனைத்து மாநிலங்களிலும் மாற்ற மத்திய அரசு உத்தரவு. ஆளுநர் ஆர். என். ரவி வைத்த கோரிக்கை ஏற்பு. சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது மக்களாட்சியின் கண்களில் மண்ணை தூவதற்காக. பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. தவைக்கவில் இணைந்த செங்கோட்டையனின் தொகுதிக்கு செல்ல உள்ளதால் முக்கியத்துவம் பெறும் பரப்புரை. வேலையில்லா நெருக்கடியை போக்க மத்திய மாநில அரசுகள் உரிய கொள்கைகளை வகுக்க வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சென்னைக்கு தெற்கே 170 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல். புயலின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டராக குறைந்தது. திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு இன்று ரெட் அலர்ட். டிட்வா புயலை அடுத்து எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். சென்னைக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் கனமழை பெய்யும். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். எண்ணூர் முகத்வாரத்தில் கடல் சீற்றம். 6 அடி உயரத்திற்கு எழும்பும் ராட்சச அலைகள். புதுச்சேரியில் கடுமையான கடல் சீற்றம். தடையை மீறி கடற்கரை பகுதிக்கு சென்றவர்களை எச்சரித்து அனுப்பும் காவல்துறையினர்.
நாகை மாவட்டம் திருமருகல் அருகே 20,000 ஏக்கர் விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். மோட்டார் மூலம் தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள். திருவாரூரில் மழைநீரில் மூழ்கிய 50,000 ஏக்கர் விளைநிலம். சம்பா, தாளடி பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. காரைக்காலில் 4,500 ஹெக்டேர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். 2 நாட்களாக கனமழை பெய்யும் நிலையில் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். 3 நாளாச்சு மழையில் அப்படியே தான் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது சார். அதேமாரி பாம்பு, பள்ளி, பூரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மூழ்கிய உப்பளங்கள். கடல் நீரும் மழை நீரும் தேங்கி ஏரி போல காட்சியளிக்கும் உப்பு வயல்கள். கும்பகோணம் அருகே ஆலமன்குறிச்சி பகுதியில் தொடர் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்த விபத்தில் இளம்பெண் உயிரிழப்பு. 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் இதுவரை மழையால் 3 பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதி. உயிரிழப்பு 3 பேர் இறந்திருக்கார்கள். 2 பேர் சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்கார்கள். ஒரு ஆள் தூத்துக்குடியில், ஒரு ஆள் தஞ்சாவூரில், ஒரு ஆள் சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கி ஒரு ஆள் இறந்திருக்கிறார்கள். நிவாரண உதவி தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் விரைவில் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் டிட்வா புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 212ஆக அதிகரிப்பு. வெள்ளம், மண் சரிவு என லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெருக்கடி நிலை பிரகடனம். கோவை கொள்ளை வழக்கில் போலீசாரால் சுட்டுப் பிடிக்கப்பட்ட 3 ஒருவர் உயிரிழப்பு. நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெறவுள்ளதாக தகவல். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இதுவரை 12 லட்சம் பக்தர்கள் தரிசனம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் சதம் விளாசினார் விராட் கோலி. ஒருநாள் கிரிக்கெட்டில் 52வது சதத்தை பதிவு செய்து அபாரம்.